கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு நாம் வாசித்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகு விக்கிரகாராதனை செய்கிற ஒரு மனிதன். ஆபிரகாம் அதை வெறுத்ததாக சரித்திரங்கள் சொல்லுகிறது. அதுவும் நோவாவின் கடைசி 56 வருஷங்கள் ஆபிரகாம் அவருடன் வாழ்ந்திருக்க வேண்டும். அதனாலே அவர் மூலமாய் தேவனை தெரிந்திருக்க வேண்டும். எனவே விக்கிரங்களை வெறுத்தார் என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். ஆபிரகாமை விசேஷித்த நோக்கத்தோடு அழைக்கிறார். தன் இனத்தை விட்டு, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். அழைக்கும் போது வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அப்படி என்றால் நான் உன்னை பெரிய நாடாக்குவேன் என்றும், நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய நாடாக்குவது மட்டுமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பதினால் உன் பேர் பெருமைப்படும். பேரை பெருமைப்படுத்துவது மட்டுமல்ல, நீ மற்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என வாக்கு பண்ணுகிறார். தேவன் நம்மையும் அழைத்து வேறு பிரித்தார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாராய் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராய் இருக்கிறோம். அதனால் நம்மையும் பெருக பண்ணுவார். பெருக பண்ணுவது மட்டுமல்ல, நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களான ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களையும் மற்றும் வேலை, பிள்ளைகள், சுகம், பலன், உணவு, உடை, உறைவிடம், செல்வம் என எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அதனாலேயே நம்முடைய பெயர் பெருமைப்படும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். இன்றைக்கும் உங்களை அழைத்த தேவன், உங்களை குடும்பமாக்கி ஆபிரகாமின் சந்ததியாராய் மாற்றின தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தங்கள் கொடுத்து நிறைவேற்றினதை வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களையும் அழைத்தவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீர். எங்கள் பெயரை பெருமைப்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.